யாருடி? வண்டியா? பட்டோட ஒன்றா பதினொன்னா நின்று வேடிக்கை பாட்டியா? அந்த மாதிரி நின்றுட்டு போகிற வழியை பாரு. என்னமோ அவளை கேட சிரிக்கி சொல்கிறான்னா, என்னமோ ஏமலை பழிய சொல்கிறான்னு நீயும் பழிய போடுற. இங்கே ஆர்டி அவள் 10 கோழி தான் செத்து கிடந்துருக்கு. அவள் மிச்சம் 90 கோழியும் சாவடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருக்குறா. நான் பாரு அங்கே நிற்கிறாங்களா அந்த ஆம்பளைவோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவளை பற்றி இன்றைக்கி போலீஸ் டரான்னு இழுத்துக்கிட்டு தான் போக போட்டு பாரு. என்னமோ பேசுகிறா பேச்சு. அவள் என்னமோ ஒழுங்கு ஆளு மாரி இவன் என்னமோ வந்து அப்படியே ஒரே வழியாக ஒக்க மடங்கி உடங்கட்டுறான் ஏறிடுவோம் படுறக்கணின்னு. ஏட்டி மோனிக்கா 100 அம்புட்டு க்ளோஸாக இருந்தாலும் ஏட்டி என்னடி இந்த மாதிரி எல்லாம் அநியாயத்துக்கு போறீங்களே? ஏட்டி என்ன கேள்வி வர நீ கேட்குறீ? உனக்குலாம் எம்மா திமுரு இருக்கும் திமுரு. ஐயோ நான் பாட்டாலும் பாட்டேன் உங்களை மாரி ஆளோட நான் எங்கேயும் பார்க்கலையே. இன்னொருத்தி வருவா அவர் நல்லா ஆட்டிக்கிட்டு ஆராய் எங்கே அந்த ஆளை காணும். அவ்வளோதான் கையால் பிடிக்க முடியாத. இத்தனை ஒப்பாரி வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருப்பா. என்னம்மா என் வீட்டில் எத்தனை பிரச்சனை கலந்தாலும் சரி சொந்த பங்காளி சேட்டேன்னு வந்தாக்கா என்னமோ மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நீடாண்டி எல்லாத்தையும் பண்ண நீ அவளை பயிட்டுக்கு போடுறா. நீ என்னென்னா இடையில வந்துவிட்டு என்னம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏங்க அப்படி பண்ணணும்னு கேள்வி வர கேட்குற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்காக வாயை முடிக்கிட்டு செவனோன்னு ஒரு ஓரமாக நின்று விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிற வழியை பாரு. ஆர்டர் சொல்கிறாண்டா அவகிட்ட போய் சொல்லிவிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு என்னெல்லாம் வந்து சீண்டி பக்காளிங்க டீ அவ்வளோ மட்டும் ஏன் வாயில் உழுவுறவா பாட்டியோ அம்புஷம் வீட்டுக்காரர் கையில் எண்ணெய் ஊட்டிட்டு கிடக்கட்ட அந்த மாதிரி வாஷாங்கிட்டனா அப்படியே பழிச்சு போகும் பட்டுக்கோ. என்னம்மா கடை பேசுகிறா கடை. அக்கா என்னம்மா தெரியாமல் பேசிட்டோன்னா அதுக்குன்னு என்னக்கா பெரிய பெரிய வாட்டரெல்லாம் பேசுகிற? ஏக்கா இந்த முடியாமல் அக்கா என்னக்கா இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குது. 10 கோழி தான் செத்துச்சேன். அதை தூக்கி சக்கி பாதி வேலைக்கு விட்டு போகிற வழியை பார்க்காம மிச்சம் 90 கோழியும் சாவடிச்சு போட்டா இந்த மாதிரி ட்ராமா போடுது. ஐயோ என்னன்னு சொல்லிட்டு நான் ஏழுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு 100 கோழி எப்படிட்டா எனக்கு கொல்ல மனசு வந்துட்டு தெரியலையம்மா. ஐயோ ஆம்பளை ஒளிஞ்சுட்டு பாட்டுக்கிறாங்க. இதை கூட தெரியாத உட்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. போலீஸ்காரன் வந்து முட்டி தட்டி இழுத்துக்கிட்டு போனாரான் அடங்கு இந்த அக்கா. சரி நீ சொன்ன மாதிரி நான் ஏன் தேவையில்லாத பிரச்சனை தலையிடுறேன். நான் போய் ஒரு வாரமாக நிற்கிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு எனக்கு வாசாங்க பெரிய பெரிய வாட்டெல்லாம் சொல்லாடக்கா. நான் என்னத்தை கண்டோம் என்னமோ அது சொல்லுச்சு சலுவு. அதனால 2 வார்த்தை ஒன்று கேட்டேன். என்ன நீ எனக்கு என் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த அக்கா மாதிரி நம்ம பழகுறோம். ஏக்கா இப்படி பேசுகிற? ஏதோ தெரியாத பேசி விட்டான். சின்ன பிள்ளை பேசினா பெரியவங்க மன்னிக்கிறதுலாம் தப்பு இல்லை. போ நான் இனிமேல் வாயை திறக்க மாட்டோம். இந்த சண்டால வலுவாவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போய் கேள்வி கேட்டா நல்லா தான் கேள்வி கேட்குறான்டா மொட்டசி. பட்டாளத்துக்கு இந்த அம்புஷம் புருஷன்னா கையில் எண்ணெய் ஊட்டிட்டு கிடக்குறான்னா என் புருஷனம்மா ஊட்டிட்டு கிடக்கணும். சாமி இவ்வளோ சவகாசமே வேணாம்மா. நம்ம இங்கே இன்னும் பார்க்குற வரைக்கும் பாட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்ன மாதிரி தலப்பு மாதிரி புட்டியை வச்சுக்கிட்டு 100 கோழியும் கொண்டு இருக்கிறா பாரு இந்த பொம்பளை. மனசு வந்து சரியான சைக்கோவாக போயிட்டா போடுறக்கு. என்னென்னவோ படம் எடுக்கிறாங்களா அதெல்லாம் பார்த்து இது மண்டை குழம்பிச்சு போடுறக்கு. குழம்பி வீட்டுக்குள்ளே ஒரு தனி டிவி ஒன்று வர வாங்கி வச்சுக்கிட்டு இது சைக்கோ தனத்தெல்லாம் பாவம் அந்த வாயில்லாத கோழிக்கிட்ட காட்டணும். ஐயோ சாமி இவகிட்ட நிமோ நமக்கு சங்காட்டமே வேணாம். பாதி வெட்டி விட்டு கிளம்பிட்டான். என்ன மாதிரி கொண்டு போட்டு இப்போ என்ன தேவை நாயம் கேட்குறா கொண்டு போட்டு என்ன எதுவும் கவர்மெண்ட்டில் 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டாலோ பைத்தியக்காரி கூடலாம் சவகாசம் வச்சுக்கிட்டு நம்மளை அடிச்சுக்கணும் நம்ம. அவள் தான் என்னமோ பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த அம்புஷம் ரொம்ப ஓவரா சீனு போட்டுக்கிட்டு என்னென்னமோ போய் வளைஞ்சிக்கிட்டு குழையிறா. சப்போர்ட் பண்ணுறாளாம சப்போர்ட்டு. ஐயோ நமக்கு அவள் புருஷனுக்கு ஆனருக்கு அவளுக்கு மனசு போனால் போயின்னு விட்டுருவா. நம்ம அப்படியா இருக்கிறோம். ஐயோ என் புருஷன் தங்கம்மா நான் பார்த்து காப்பாற்றிக்கிட்டு வர. இவ்வளோ கிட்டலாம் வாஷாங்க வாங்கி என்னால் மாற முடியாதுமா சாமி. நான் எடுக்க கண்டுக்கணும். என்னடி ஒரு பெரிய கூட்டமே திறந்து கிடக்கு. என்ன இந்த முனியா மாத்த உட்காந்துட்டு அழுது கிடக்குது. கோழி மடியில் ஏறி உட்காந்து கிடக்குது. என்ன வாடி இருக்கும்? ஐயா ஒன்றும் விலங்கல ஏட்டி என்ன நடந்துச்சு? போய் கேட்டு வாட்டி கார்ஜி சொல்லி போய் கேளு. அடையக்கா நீ ஒரு ஆள் பத்துக்க. அந்த பொம்பளைக்கிட்ட போய் என்னத்தை கேட்க சொல்கிற? 1ன்னா 10 இன்னும் நம்ம போய் கேட்க போன ஆள் மேலே பழிய தூக்கி போடுற ஆள் அந்த பொம்பளை. என்னம்மா அதுக்கிட்ட போய் சாஷ்டாங்கம்மா உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க சொல்கிற? என்ன நம்மளை கேள்வி கேட்டு தள்ளி விட்டுருக்காது. சரியான பொம்பளை நீ ஒரு ஆள். நீனு ஏன்னா வாய் கையை மூடி வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாத என்னென்ன பிரச்சனையில் இழுத்து விட்ற பாரு என்னைய. பாவமாக இருக்குட்டி போட்டி சொல்லி அந்த பொம்பளை என்னன்னு தெரியல. கோழியை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கோன்னு அழுத. பக்கத்தில் என் மாமியாரும் இந்த அக்கா மாமியாரும் உக்காந்துக்கிட்டு இருக்குதுவா. பத்தாயிரத்துக்கு இந்த அம்புசம் இங்கே இருந்தாலே ஒரு பிரச்சனை தான். எல்லாம் வந்து கூடி நிற்கிறாங்க. என்னன்னு கேட்காம என்னடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாத. சரி நவரு நீ ஒன்றும் கேட்க தவளை நானாவது கேட்குறேன். பார்க்கவே பாவமாக இருக்குது. புள்ள குட்டி இல்லாத பொம்பளை இந்த பொம்பளை
போய் என்னன்னு கேட்போம். நமக்கெல்லாம் ஒரு நாள் என்ன மாதிரி கறி குழம்பு ஆக்கி வெடை கோழியாக அடித்து சாப்பிட்டு போங்கட்டி மருமல் உள்ளாத்துக்கு சோறு கொடுத்தது. அது கூட உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாத என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பாரு. கேளுன்னா என்னமோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு நிற்கிறா பாரு. ஏக்கா அன்றைக்கி நம்ம எம்மோ சூப்பராக சோறு தின்ன இந்த அத்தை கொடுத்து அதெல்லாம் நமக்கு நன்றி இருக்கிறது இல்லை. என்ன மாதிரி பேசுகிறா பாரு இவன் சொல்லி. என்னத்தை சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் எவ தான் நன்றியை மறக்காமல் வச்சுருக்கிறா. எல்லாம் மறந்து பிடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்போ எப்படியாப்பட்ட உதவி செஞ்சவங்களாம் இருப்பாங்க. எகுத்தாப்பில் போவாங்க, பக்கத்தில் போவாங்க, ஆனால் யாருன்னே தெரியாத மாதிரி போகிறாங்க. இன்னும் அந்த மாதிரி ஜென்மங்க இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதில் சேர்த்துக்கு இந்த சொல்லி மாடு இப்போ எட்ட நீ ஒன்று கேட்க தேவையில்ல, எட்ட பொடி நான் போய் கேட்குறேன். இவ ஒரு விஷயம்னா ஒரே வழியாக அலப்பாக்கா இவ. நானே கேட்குறேன், சித்த வாயை மூடுட்டி சையா. என்னம்மா நன்றி இல்லை பன்றி இல்லைன்னுக்கிட்டு என்ன எனக்கு நன்றி இல்லைன்னு உனக்கு தெரியுமா? இந்த பொம்பளை தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விடுவாட்டி தெரிஞ்சுக்கிட்ட என்ன மாதிரி கோத்து விட்றவாரு. உன்னால் என்னத்தை தான் பண்ணுறதோ தெரியலை. சரி இருக்கட்டும், நான் போய் பேசுகிறேன். அது மட்டும் ஏதாவது இடக்கடம் பேசட்டும். இன்றைக்கி உன் மண்டையை பிடிச்சி கடாச்சி விட்றேன். இன்றைக்கி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாலியாக இருப்போம்னு சுற்றிக்கிட்டு வந்தாக்கா கடைசியில் இந்த பிரச்சனை நம்ம வந்து மாட்டி நம்மளையும் விட்னஸில் கூட்டுக்கிட்டு போட போகிறாங்க. அதுதான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பத்துக்க இனிமேல் நன்றி இல்லையா இதுக்காக? ஏன் அந்த பொம்பளை சாப்பாடு கொடுத்ததில் நம்ம சாப்பிட்டு என்ன மாதிரி இருந்துட்டு போனோம், அதெல்லாம் நன்றி இல்லாதே போயிடுச்சு, மறந்தா போயிருப்பேன். நான் என்னக்கா வர வர இவ கூட இருந்துக்கிட்டு என்ன இந்த டயானாவை திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதுக்கா. எப்போ பாரு என்ன எதிரி முதிரிமா தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறா இவ. ஏட்டி செய்ய அவனுக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தாங்க டீ என்னை திட்ட சொல்லி? என்னடி புதுசு புதுசாக அப்படிப்பட்ட கேள்விலாம் என்னை கேட்டுக்கிட்டு கிடக்குற நீனு? அடி போடி பொசக்கட்டவள, உன்னை போய் அந்த டயானா மாட்டை கூட சேர்க்குற ஏட்டி. என்னடி உன்னை வர வர விளையாட்டு கூட கேள்வி கேட்க முடியாது கொடுத்து. ஏட்டி என்னடி வர வர நீ ரொம்ப பெரிய பெரிய அளவுக்குலாம் யோசிக்கிறியா? என்ன இப்போ நீ கேட்க முடியும்னா கேள்வி எல்லாம் ஒதுங்கி நான் போய் கேட்குறேன். அதை விட்டுட்டு என்னடி ஒரு மாதிரி சண்டை வாங்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறியா? ஐயா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது பத்துக்க. நானே போய் கேட்குறேன் இரு. 2 மாடு ஒழிச்சத்தை வாயை முடிக்கிட்டு இருங்கட்டி. எனக்கு இது பெரிய மாமியார் தான். அப்புறம் அந்த முறை தானே எனக்கு. நானே போய் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் ஒதுங்கி நில்லுங்க. என்னமோ ஒரு கதை சொல்ல பத்தலை உங்களுக்கு. ஒரு செத்த நேரம் போய் கேளுங்கன்னதுக்கு என்னமோ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே உட்காந்து கிடக்குறீவா. என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்போ. சரி சாயா, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், அக்காவே போய் கேட்குது. கேட்கட்டும் விடு. ஐயோ எத்த என்னத்தை அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? கோழியை பிடிச்சி வர மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னதான் நடந்துச்சு அத்தை? ஐயா ஐயா என்ன இம்மா கூட்டம் கூடி இருக்குதே. யார் உங்களை எதுவும் சண்டை வாங்கினாங்களா, அடிச்சு விட்டாங்களா, என்ன கோழிக்கு எதுவும் ஆகி போச்சா? என்ன அத்தை? ஏத்த என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் நல்லா தானே பேசுவீங்க, சொல்லுவீங்க. சொல்லுங்க அத்தை. அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு வந்துருமா? ஏத்த என்ன இத்தனை பேர் இருந்து சரி பண்ணாமலா நீங்கள் அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க? ஐயோ ஒன்றும் விளங்கலையே. இவ ஒரு ஆள் பட்டுக்கா ஏன் மருமக பண்ணுறக்கா சேட்டையை பாரட்டி. என்னவே போய் போய் உக்காரடி மூளையில் நின்று சொல்லாமல் சொல்லி உட்கார வச்சு விட்டா இந்த முனியம்மா. இப்போ இவ வேற வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு நடக்கிறாள் ஓட்டி. ஐயோ சிரிப்பு வரட்டி எனக்கு போ. அவள் என்னமோ அவளே கோழியை கொண்டு விட்டா உட்காந்து ஆக்ஷன் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இவன் என்னமோ உண்மையாலுமே சீரியஸாக பிரச்சனை வருதுன்னு இவள்கிட்ட போய் கேட்குறா. என்ன அவள் சொல்லுவான்னு பார்ப்போம் இரு. சிரிப்பாக வருது எனக்கு சிரிப்பு. ஐயோ ஐயோ என்ன மாதிரியா ரொம்ப அதிர்ச்சியில் கேட்குறாளா இருக்காளான்னு ஏட்டியா ஏன் பங்கஷம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது டீ. இந்த முனியாமல் இருக்கிறாளா ஏன் மருமவ ஓ மருமவ விசாலாட்சி மருமவளுக்குலாம் நல்லா கோழியை வெடக்கோழியை பிடிச்சி ஆக்கி கொடுத்து நல்லா நெல்லரிசி சோட்டை போட்டு வெடக்கோழி குழம்பு ஊட்டி நல்லா சோறு போட்டு கட்டி இவ்வளோ 3 பேரும் ஒரு நாள் நல்லா துண்டு வந்தாளுவலாம் கடை சொல்லிக்கிட்டு இருந்தாலுவா. ஆனால் என் மருமவளை நல்லா தான் பார்த்துக்கிறா. அவளுக்கு புள்ள இல்லைனாலும் என் புள்ளுவலை கொஞ்சம் ஓரளவுக்கு பாசமாக இருக்குது. இப்போ என்னமோ என்ன கதையை கலப்படா பாங்க. என்னட்ட சொன்னோம் ரொம்ப நேரம் இவ்வளோ கேட்டு கிடக்கலாம். ஏதாவது பேசலாம் பாரு அந்த கிறுக்கு. எடியா ஆடு பார்க்க குட்டி வரவாட்டியா? எடுவா அட்டைக்காரி என்ன பண்ணிட்டு அழைச்சானு தெரிய மாட்டியா? என்னடி சொல்கிறீங்க நீங்கள்? என்னம்மா இந்த சொட்டில் பண்டு கேட்க வரக்கூடாதுன்னு அட்டைக்காரி என்ன 90 கோழியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வந்துருக்குறோம். அந்த மாதிரி பண்ணி விட்டாட்டிவா அட்டைக்காரி. காலையிலேருந்து எங்கே இருந்து தொலைச்சாலும் தெரியலை. என் போட்டு கோழியெல்லாம் கொண்டு கிடக்குடு. எல்லாம் திட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அவனும் வந்து சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. இருக்கட்டும் அத்தைக்காரி எனக்கு தூக்கி செயலில் போடுறாண்டி பஞ்சம் வரணும். நீ எல்லாம் நல்ல மருமகளை அவள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற பாரு. உன்னை பாட்டுக்கிட்டானே இருக்கிறோம். இந்த ஆறுட்டி உன் மாமங்காரன் இங்கே ஆறு உன் பெரிய மாமா தான் என் புருஷங்காரன் பொழுவில் வாங்கி வச்சிருக்கிற கொள்ளை கடக்குட்டி அது 2 ஏக்கர் கிட்ட. இப்போ ஒரு செண்டை போகுது 1 லட்சத்துக்கு
மாலை 2 கோடி ரூபாய்க்கு கிட்ட சொட்டு கிடக்குற. எடு வயசான காலத்துல நான் ஒண்டி கட்ட கிடக்குறேன். உன் மாமன்காரன் செட்டுட்டு போட்டாரு. அதை பிரித்து கொடுக்கலாம்ல உன் மாமனா? என்ன பிரித்து கொடுக்காத 2 சோக்கு 2 பொட்டாட்டி கட்டிக்கிட்டு சோக்குல என்னைய கொஞ்சம் கூட ஒரு அண்ணன் பொட்டாட்டின்னு ஒரு சொட்டை பிரித்து கொடுப்போம். பாவம் அந்த பொம்பளை சோட்டுக்கு என்ன பண்ணுவோம் கொள்ளணும்னு ஒரு எண்ணம் இல்லாத இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறா உன் மாமனாரும் 2 அட்டைக்காரிகளும். இந்த எங்க நான் சொட்டுல பங்கு கேட்க வந்துருவணும்னு எனக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு என்ன சாவடிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுடி பஞ்ச வரணும். இல்லாட்டி ஆட்டியா ஏற்கனவே கோழி செட்டு போச்சு, அதை கொண்டு போய் போலி கேஸில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கிடந்தேன். நான் வந்தவொடனே என்ன மேலே பழி போட்டா ஏட்டி அம்மா அருமை வந்தக்கிட்ட அவகிட்ட என்ன நம்ம கதை சொல்லி சொட்டு பிரச்சனை இட்டு விட்றாட்டி. ஏட்டி இவ விவகாரமான பைத்தியம் போல இருக்குட்டி. என்னடி இவ புதுசாக கதையை கலப்புறாளா? ஐயா எங்கடி கிடக்கு 2 கோடிக்கு சொட்டு? எனக்கு ஒன்றும் தெரியல எங்கே கிடக்கணும். என்னம்மா 2 ஏக்கறாங்க அந்த பக்கம் கிடக்கு. அது இவளுக்கு நான் பங்கு இருக்குது, இவளுக்கு கொடுக்காமலே நாங்கள் விடுவோம். என்னாட்டி இவ எப்படி பேசுகிறாளா? ஏட்டி இருக்க இவ தேவையில்லாத பிரச்சனை எழுட்டி மருமக கிட்ட விட்றாட்டி. என்னன்னு ஒன்று வழங்கலையா? என்னாட்டி இது தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாளுவல? இப்போதான் பொருள் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 2 ஏக்கர்னால வாங்கினானு பற்றியா அந்த கல்லையில். அந்த கொள்ளையை பிடிச்சி கொடுக்க சொல்லி இந்த பொம்பளை பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இதையும் ஒரு முடிவாக்கணும்னு பிளான் போடுறா போல இருக்கு இந்த முனியம்மா. நமக்கு வேலை வட்டி இல்லை என்னக்கிட்டு இருக்கிறோம், பேசாமல் பஞ்சாயத்தை கூட்டி இடத்த வாங்கிக்க வேண்டியதானே எழுதி இதுக்கெல்லாம் நம்மளை ஆள் நம்ம எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் வேலை வட்டிக்கு போகல. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நானும் என்னமோ இப்போ நான் ஒரு போன் வந்துருக்கேன் அவனுக்கு என்னமோ கரம்பக்குடி பக்கமாக ஒரு போலீஸ் வேணும் வந்துக்கிட்டு இருக்கோம் ஊர் பக்கம். அதனால நானும் சரி வந்து என்னடான்னு சொல்லிடுவானு பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்கேன். பாடுறா கலிகாலம். ஐயோ கடவுளை நம்ம மொட்டைக்கு புருஷனுக்கும் புள்ளிவா இருக்குதுவா 6 புள்ளிவா. இந்த பொம்பளை யாருக்கு கொடுக்கறதுக்கும் சொட்டு பிடிக்க சொல்கிறா பாட்டுக்க. ஐயோ கடவுளை நாளைக்கு இந்த முனியாமாளுக்கு எதுவும் ஒன்று ஆணுச்சுன்னா இந்த சுப்பு மரளி சுகுமார் இவனு தானே செய்யணும், கொல்லி வைக்கணும். கொஞ்சம் கூட புட்டு இல்லாத பண்ணிக்கிட்டு உக்காண்டிருக்கும் இந்த பொம்பளை. கேட்டியாக்கா எங்கேயா போன மாதிரி ஆட்டா ஏன் மேலே வந்து ஏறாட்டாங்கண்ணா கழையா? அது என்னக்கா எங்கே கேட்டு இந்த பொம்பளை கோழி செட்டுன்னு கம்மியாக கொடுக்க போணுச்சு. சரி கரெக்டு. அதை விட்டுட்டு இந்த ஆம்பளை எவ்வளோ எப்படி பேசுகிறாங்க பட்டியா? ஏக்கா இது என்னக்கா மற்றவங்களை நிம்மதியாக இருக்க உணர்வு போடுறக்கு சரியான வாயா இருக்கட்டும். எப்படிடா நீங்கள் இருந்துக்கல ஒன்றும் வழங்கல இப்போ மண்டையை வச்சுக்கலாம் போடுறக்கா. கோழி செட்டுன்னு வந்து கடையில் எங்கெங்கே போகிற ஏக்கா பேசாமல் அந்த பொம்பளை சொட்டை எழுதி கொடுத்துட்டு வேலை பாருங்கக்கா. எந்த மாதிரி ஊரை கூட்டி வச்சு அசிங்கம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறா. என்னம்மா நாளைக்கு செட்டை ஒண்டி மாதிரி சொட்டை வாரிட்டாண்டில் வச்சுக்கிறப்ப போகிறேன் அந்த பொம்பளை சொட்டுன்னு அலையிறா பாரு. அடா அத்தை என்ன அத்தை நீங்கள் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் சொத்தாக இருந்தா எங்கள் சொத்தாக இருந்தா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிற அதை விட்டுவிட்டு என்ன அத்தை பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு இருந்தாலும் உங்கள் சொத்து உங்களுக்கு எழுதி தான் கொடுக்க போகிறாங்க. இதில் எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் எதுக்கு பழைய கதெல்லாம் இழுத்து கிடக்குறீங்க? இப்போ என்ன கோழி செத்து போச்ச கொண்டு போய் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் போட்டீங்க? அதனால அதே ஏன் மாமியார் வந்து கொள்றாங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஐயா காலிலேருந்து அவங்க பங்கசாங்கத்தை கூட தானே போய் யாரு எங்கள் குழந்தைனார் இருக்கான்ல சின்னவன் இந்த முரளி அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க. இப்போ தானே வந்தாங்க. என்ன அத்தை தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்களே? இவ நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையே மாற்றாள. அதை பண்ணிட்டு வரி ஏற்று அவள் எங்கடி போனால் எனக்கு தெரியாதுட்டி. ஆனால் என் வீட்டு கோழியெல்லாம் அவள் டாக்கு வந்தான்னு எனக்கு ஒருத்தி சொன்னான். அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாட்டுக்க. அவள் எங்கே போயிட்டு எங்கே வந்தான்னு எனக்கு எப்படி தெரியும். என்னம்மா போமா என் கோழி போச்சு கோழி போச்சு ஏட்டி பஞ்சவரனா உனக்குலாம் என்ன மாதிரி கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தேன். 100 கோழியும் போச்சுட்டி. எல்லாத்தையும் உன் மாமியா காட்ட கழுட்டு அறுத்து போட்டு கொண்டு கட்டி பாட்டுக்க. எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, இருங்க வார. அடி என்னட்டி இது சரியான கிறுக்கா போயிடுச்சு வடக்கட்டி. 100 கோழி ஏன் மாமியா கொண்டு போட்டாங்கன்னு சொல்லுதுட்டி இந்த அத்தை. அவங்களும் உன் மாமியா காரியம் சேர்ந்து தானே இந்த முரளி வீட்டுக்கு போனாங்க. இந்த மன வீட்டுக்கு மன வீட்டில் என்னமோ பிரச்சனைன்னு அவன் நமக்கு போன அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால ஆலமரத்து கட்டையில. அப்புறம் என்னடி நம்ம என்னத்தை நம்புறதுன்னு ஒன்றும் புரியலையா? இதுக்கு சொத்து வேணும்ட்டு இது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கட்டி இது. ஐயே இது அப்போவே சொன்னார் என் மாமனார் கூட, இந்த பொம்பளை கிட்ட நாங்கள் படாத குடும்பம் பட்டோம், சரியான சொத்து பைத்தியம் பண பைத்தியம் அது அப்படின்னு தான் சொன்னார். எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்குது பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம கேட்டு எடுக்க முடியாது. வா கிளம்புவோம். ஏக்கா ஆசை யாரைத்தான் விட்டுது? ஐயே இன்னும் இந்த பொம்பளை இந்த வயசில் சொத்து கேட்கறது சி. என்னட்டி போலீஸ் வண்டி கேட்குது அது என்ன ஒரு சட்டம் கேட்குமாண்ட சட்டம் கேட்டுக்கிட்டு வருது எங்கேயா? இன்னைக்கு வரட்டும்ன்றோம் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. வரட்டும் இன்னைக்கு யாரு கொண்டா